ஆனா எண்ட்ல தான் கிரைம் சீன் அந்த இன்வெஸ்டிகேஷனோட அந்த இது கொண்டு வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நாங்க ஆக்சுவலா இன்னொரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா. பெட்ன்ற படம் வந்து என்னன்னா ஒரு கட்டில் கதை சொல்கிறது. ஒரு கட்டில் கதை சொல்கிறது. 4 பேர் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு ட்ரிப்பு மாதிரி ஜாலியாக போறானுங்க. போற இடத்துல அந்த பொண்ணை வந்து ஸ்ரீகாந்த் லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. பெட்டுன்ற கதை முதல்ல ஆரம்பத்தில் அப்படி வந்தாலும் கடைசியில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கதையை அமைச்சிருக்காங்க. நல்லா நடிப்பு நல்லா இருக்கு. நம்ம கருப்பு பாண்டி அப்புறம் ஸ்ரீகாந்த் மற்றவங்க எல்லாமே படம் நல்ல கதை நல்லா இருக்கு. ஹீரோ ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் பிளாக் பாண்டி, ஸ்ரீ ஜான் விஜய், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, போலீஸ் ஆஃபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஊட்டியை ரொம்ப நல்லா அழகாக காமிச்சு. சீரியஸா போது ஊட காமெடியும் வருது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். ஸ்ரீகாந்த் நடிப்பு நல்லா இருக்குது. பவர் பிளாக் பாண்டி அண்ணா படிப்பு ஆக்ஷன் நல்லா இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் நாங்கள் என்ன நினைச்சோம், கிரைம் வருதுன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தோன்னா லாஸ்ட் சீன் 1 மட்டும்தான் பயங்கர கிரைமா வச்சு. ஸ்ரீகாந்துக்காக பார்க்கலாம் சார். அருமையா இருக்கு. ஸ்ரீகாந்த் நடிப்பு நல்லா இருக்கு. மற்றபடி குழந்தைகள்லாம் பார்க்க முடியாது. பெட்ன்ற படம் வந்து என்னன்னா ஒரு கட்டில் கதை சொல்கிறது. ஒரு கட்டில் கதை சொல்கிறது. 4 பேர் வந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு ட்ரிப்பு மாதிரி ஜாலியாக போறானுங்க. போற இடத்துல அந்த பொண்ணை வந்து ஸ்ரீகாந்த் லவ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. கடைசியாக அவரே கொலை பண்ணிடுறாரு. இன்னொருத்தன் வந்து அவன் ஃப்ரெண்டுலேயே ஒருத்தன் போய் தொடறதுக்கே விட மாட்டார். 2 நாளா அவர் போய் தொட போவார். இன்னும் ஃப்ரெண்டு தொட போனோன்னு இவர் என்ன பண்ணுவார், அவனையும் கொலை பண்ணிட்டு அவளை வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூப்பிடும்போது நீ என்ன பைத்தியக்காரனா நீனு அப்படின்னு சொல்லுவாள். அடிச்சிடனே அவள் இறந்துடுறா. அதான் கதை. மற்றபடி ஸ்ரீகாந்தோட நடிப்பு மட்டும் அருமையாக இருந்தது. இன்ட்ரோவல் வரைக்கும் வந்து செக்ஸியாக இருக்குது சார். இன்ட்ரோவலுக்கு மேலே வந்து க்ரைமாக இருக்குது. ஃபேமிலி பார்க்க முடியாது சார். ஃபேமிலி கண்டிப்பாக பார்க்க முடியாது. பிரேக் அப்புறம் வேணா படம் பார்க்கலாம். பிரேக் முன்னால் படம் பார்க்க முடியாது. எனக்கு பிடிச்சிருக்கு சார். நான் பொதுவாக எல்லா படமும் ரசிக்கக்கூடியது தான். ஏன்னா நம்ம கொடுக்குற இந்த சின்ன கொஞ்சம் காசுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறவங்கள வந்து நம்ம எதுவுமே குறை சொல்லக்கூடாது. படம் நல்லா இருக்கு. எனக்கு நான் பார்ப்பேன். மற்றவங்க ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நன்றி சார். நல்லா இருக்கு. பார்க்கலாம். 1 டைம் பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் படம் தான். ஸ்ரீகாந்த் நடிப்பு நல்லா இருக்குது. பவர் பிளாக் பாண்டி அண்ணா படிப்பு ஆக்ஷன் நல்லா இருக்குது. இன்டர்வல் வரைக்கும் நாங்கள் என்ன நினைச்சோம், கிரைம் வருதுன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தோன்னா லாஸ்ட் சீன் 1 மட்டும்தான் பயங்கர கிரைமா வச்சிருக்காங்க. கொண்டு வந்து ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்டில் வச்சு கிரைமை முடிச்சிட்டாங்க. கிரைம் சீன்ஸ் நிறைய இருக்கும். அதனால தான் வந்தோம். ஆனா எண்ட்ல தான் கிரைம் சீன் அந்த இன்வெஸ்டிகேஷனோட அந்த இது கொண்டு வந்து டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நாங்க ஆக்சுவலா இன்னொரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அது மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா. என்ன மெசேஜ் சொல்லுங்க மக்களுக்கு? என்டர்டைன்மெண்ட் மெசேஜ்லாம் ஒண்ணுமே கிடையாது. நடிப்பு நல்லா இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி அதான் சொன்னல, த்ரில்லிங்க தேடி கடைசியில் தான் த்ரில்லிங் இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்க்க வந்த படம் வந்து மார்க்கு. அதுக்கு ஸ்க்ரீன் சரியில்லைன்னு ஒன்றையும் கேன்சல் பண்ணிட்டு தான் இதுக்கு வந்தது. சரி, ஏதோ ஒரு கிரைம் இருக்குது பார்க்கலான்னு வந்தது. கடைசியில் ஒரே ஒரு கிரைம் இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே, 1 டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன், கருப்புசாமி. படம் வந்து ஆரம்பத்தில் கதை நகர்ற விதம் பார்க்கும்போது இது குடும்பத்தோடு பார்க்க முடியுமான்ற ஒரு சிந்தனை இருந்தாலும் அந்த கதையோட முடிவு வந்துட்டு எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தப்பான வழியில் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் வந்து பிள்ளைங்களை வச்சுக்கக்கூடாதுன்றதை இந்த கதையில் காட்டுறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குடும்பத்தோடு பார்க்கலாம். ஆனால் அந்த படம் வந்து நிச்சயமாக மக்கள் மத்தியில் நல்லா சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன். டைட்டில் ஏன்னா ஆரம்பத்தில் பெட்டை, ஏன்னா அந்த கதை வந்து பெட்டை நினைக்கிற மாதிரி தானே 4 பேரும் வராங்க. அந்த நோக்கத்தில் தானே வராங்க. அதுக்காக தான் பெட்டுன்னு வச்சுருக்காங்க. கடைசி முடிவு வந்துட்டு கணக்காக முடிச்சிருக்காங்க. பெட்டுக்கு இங்கிலீஷில் பெட்டுன்னு இருந்தால் கூட அந்த கதையோட முடிவுக்கு வந்து சரியாக இருக்குது. இல்லை, பாதி படம் வந்து நம்ம பிளாக் பாண்டியோட மூவ்மெண்ட்ல தான் ஓடுது. நல்லா நகைச்சியாக ஓடுது. பாதி படம் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறார் படத்தை. இன்னொரு பாதி படம் வந்துட்டு கதை அப்படியே வந்து ஸ்ரீகாந்த் சைட்டுக்கு வருது. நானும் ஆரம்பத்தில் நினைச்சது என்ன ஸ்ரீகாந்த் கதாநாயகனா இல்லை பாண்டி கதாநாயகனான்னு. கடைசியில் படத்தை பார்க்கும்போது கணக்காக கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஷார்ப்பாக முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். பெட்டு அவர் கணவர் கருப்புசாமி சொன்ன மாதிரி பெட்டுன்ற கதை முதல்ல ஆரம்பத்தில் அப்படி வந்தாலும் கடைசியில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கதையை அமைச்சிருக்காங்க. நல்லா நடிப்பு நல்லா இருக்கு. நம்ம கருப்பு பாண்டி அப்புறம் ஸ்ரீகாந்த் மற்றவங்க எல்லாமே படம் நல்ல கதை நல்லா இருக்கு.
சகிச்சுவா ஓடினாலும் கடைசியில் அந்த கதையை வந்து கரெக்டாக முடிச்சிருக்காங்க சுமூகமாக. கருத்து நல்லா இருக்கு, பார்க்கலாம். எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க? அதில் வந்துட்டு அந்த கடைசியில் வந்து யார் வந்து இந்த கொலை செஞ்சுது அப்படின்னு சஸ்பெண்டாக இருந்தது. அவர் அந்த போலீஸ்காரரா யார் நண்பர்களை யாராக இருக்கும், அந்த இறந்து போன ஒரு ஹீரோவா இல்லை அப்படி பார்க்கும்போது கடைசியில் சஸ்பெண்ட் விஜயகாந்தா இருக்கும், எதிரிலாம் இருந்தது. நம்ம படத்தை வந்து கணிக்க முடியல. கடைசியில் கதை நல்லா முடிச்சிருக்காங்க. நல்ல மெசேஜ் நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார். நாங்கள் வந்து என் பேர் லட்சுமி, நான் மலேசியாலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு என்னோட அப்பா அவர் கருப்புசாமி அவருக்கு தான் சொல்லணும். ஏன்னா நான் இந்த அளவுக்கு வருவேன்னு எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பு உண்மையாலுமே எனக்கு கிடைச்சிக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ். இல்லை நாங்கள் இங்கே சுற்றி பார்க்க தான் வந்தோம். இன்னைக்கு நான் கிளம்ப போகிறேன், இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிக்கு நான் சந்தோஷமா. படத்துல இருந்து என்ன மெசேஜ் சொல்றாங்க? நல்லா இருக்கு. இந்த மாதிரி நம்ம கெட்ட வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்க்கணும், நல்லா கெட்ட வழிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். நல்லா இருக்கு சார். முடிச்சு. ஆனால் பாதி படத்துக்கு மேலே நல்லா பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு சார். இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி சரி, அவரோட ஸ்ரீகாந்த் சார் அவரோட சாரோட அந்த இதுவும் அந்த அது எல்லாமே நல்லா இருக்கு சார். பார்க்கறதுக்கு படம் நல்லா இருந்துச்சு, பெஸ்ட்டாக இருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்து இன்னைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் சார். பெட் மூவி படம் நல்லா இருக்குங்க. இப்போ தான் பார்த்துட்டு வரேன். ஹீரோ ஸ்ரீகாந்த் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா ஐடி பசங்க காசு இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் வாழலான்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இன்றைக்கி. அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. 4 பசங்க சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக இது பண்ணுறாங்க. அது வேறு என்ன நடக்குது எது நடக்குதுங்கிறத ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா ஜாலியாகவும், செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராகவும் பண்ணியிருக்காங்க. ஹீரோ ஸ்ரீகாந்த் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் பிளாக் பாண்டி, சிரிச்சி டாங்கி, ஜான் விஜய், மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்க, போலீஸ் ஆஃபீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஊட்டியை ரொம்ப நல்லா அழகாக காமிச்சிருக்காங்க. ஊட்டி பேக்டாப்பில் நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். பட் இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா புதுசாக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே முன்ன இருக்கும். ஆனால் எண்டு பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு விஷயம். பசங்க தன்னுடைய பசங்க எப்படி வளர்க்கணும், எப்படி போகணுங்கிற ஒரு மெசேஜ் இருக்குது. அதனால் ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். நல்லா இருக்கு. 2 மணி நேரம் நல்ல படம். நியூ இயருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோடய ஃபேமிலியோட நல்லா வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார். என்ன மெசேஜ் சொல்றாங்க? லாஸ்ட்ல ஒரு ட்விஸ்டோட ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். படத்துல இருந்து காமெடியா போல சீரியஸா போல படம் எப்படி? காமெடி இன்டர்மிஷனுக்கு அடுத்து கொஞ்சம் சீரியஸா போகுது. ஊட காமெடியும் வருது. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலகலப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். நான் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்துல எந்த சீன் பிடிச்சது, எந்த சீன் சொல்றீங்க? காமெடி சீன்ஸ் பர்டிகுலராக காமெடி சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. பட் எண்டிங் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஜான் விஜய் சார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு படம். தேங்க்யூ.